டேய் சுந்தரம், மாதவன் கூட வேலை செய்கிறவன் தானே? மா ஆமாம்மா. அவன் என்னன்னு தெரியல, சாயங்காலத்துலேருந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். என்னம்மா சொல்கிறீங்க? இப்போ எங்கம்மா இருக்கான்? மேலே தாண்டா இருக்கான், போய் பாரு. இதோ போய் பார்க்குறேம்மா. டேய் மாதவன், சொல்லு சுந்தரம். நீ ஏன்டா சோகமாக அந்த மேலே உட்காந்து இருக்க? நீ வேற ஏன்டா இங்கே தர சம்பளத்தை வச்சு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அம்மா சம்பளமே தர மாட்டேங்கிறேன். சரி, நீ உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம் தானே இந்த வேலைக்கு வந்து சேர்ந்த, அப்புறம் ஏன் என்ன நோட் பண்ணின்னு இருக்க? நீ என்ன தப்பா புரிஞ்சுருக்க. நீ அம்மா கிட்ட ஒரு வாட்டியும் மாட்டும் போது நான் தான் காப்பாற்றி விட்டுன்னு இருக்கேன். என்னடா சொல்கிற? அப்போ நான் யாருன்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அது தெரியுமா? நான் யாருன்னு சொல்லு பார்க்கலாம். நீ என்ன மாதிரி சாதா வேலைக்காரன். நீ எதுக்கும் கவலைப்படாதடா, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு என் தங்கச்சி கல்யாணம் மாதிரி நடத்தி வைக்கிறேன். ரொம்ப நன்றிடா. அடைச்சி முதல்ல கை கீழே இருக்குது, அம்மா திடுவாங்க, வாக்கில போகலாம். சுந்தரம் என்னை முழுசாக நம்பிட்ட போல. நான் சொல்கிற மாதிரி செய். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் கரெக்டாக பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பேசின மாதிரி அந்த காசு தந்துடுவீங்கல்ல, அந்த காசை நம்பி தான் என் தங்கச்சிக்கு ஒன்று கல்யாணம் பண்ண வச்சிருக்கேன். இந்த வனஜா வாக்கு கொடுத்தா அது எப்பவுமே மீற மாட்டா. உன் காசு உனக்கு வரும். இனிமே தான் நீ நினைக்காதெல்லாம் நடக்க போகுது.